திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்போயே பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை முன்னேற்றமும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல், அதுவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்வதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் ஜூனுக்குள்ளே யாருக்கெல்லாம் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூனுக்குள்ளே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் ஜூன் வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்பது பெரிய லெவலில் இருக்குது. யாரெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு சேலாகலை, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பெருசாக யாரையும் நம்பி காரியத்தில் இருக்காதீங்க. நீங்களே ஒவ்வொரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரை பெருசாக நம்பியிருக்கீங்க, அவங்க பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் யாரையும் பேஸ் பண்ணி நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் தனித்துவமாக முயற்சி பண்ணுங்கள். அதுதான் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்.